Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு Python session 14ல நம்ம பார்க்க போறது functions. ஆல்ரெடி நம்ம 11, 12, 13லையும் functions பத்தி பார்த்திருக்கோம். இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது Python recursive functions, அதுக்கப்புறம் Python functionsல உள்ள variablesோட scope. Next, Python functionல mutable data and immutable data type நம்ம சேஞ்ச் பண்ணும்போது அந்த டேட்டா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் recursive function. What is recursion? When a function calls itself, it's a recursion. அந்த ஃபங்க்ஷன் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுது பட் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் n. ஃபார் எக்ஸாம்பிள், என்னன்ற ஒரு நம்பருக்கு நீங்க ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? n இன்டூ ஃபேக்ட் ஆஃப் n மைனஸ் ஒன் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. அதாவது ஃபேக்டோரியல் ஆஃப் n இஸ் நத்திங் பட் n இன்டூ n மைனஸ் ஒன் இன்டூ n மைனஸ் டூ இன்டூ அதே மாதிரி ஒன் வரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்றோம்? n இன்டூ ரிமைனிங் எல்லாமே என்ன? ஃபேக்டோரியல் ஆஃப் n மைனஸ் ஒன். இந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ப்ராப்ளத்தை if we can able to broken down into smaller similar sub problems, பிரிச்சிருக்கோம் smaller problemமா, அதே சமயம் similar sub problem. fact of n minus 1 is also similar to fact of n. இந்த மாதிரி நம்மளால பண்ண முடியிற ப்ராப்ளத்துக்கு நம்ம recursion யூஸ் பண்ணுவோம். இதை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். பைத்தான்ல recursive function எப்படி எழுதுறதுன்றத பார்ப்போம். Whenever we are writing recursive function, there are chances for getting infinite loops. நம்ம infinite loops இதுல ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும்னா டெர்மினேஷன் கண்டிஷனை ப்ராப்பரா கொடுத்துருக்கணும் இந்த recursive ஃபங்க்ஷனுக்குள்ள. இப்ப நம்ம பார்க்க போறது ஃபிபனாசி சீரீஸ்க்கு எப்படி recursive ஃபங்க்ஷன் எழுத போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். அதாவது ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 0, 1 அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா நெக்ஸ்ட் நம்பர் 1. ஸோ தேர்ட் நம்பர் வில் பி 1. தென் ஃபோர்த் நம்பர் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ 1 + 1 2. இந்த மாதிரியே போறதான் ஃபிபனாசி சீரீஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா fib of 2 என்னன்னு பாத்தீங்கன்னா fib of 1 plus fib of 0. fib of 3 என்னன்னு பாத்தீங்கன்னா fib of 2 plus fib of 1. இந்த மாதிரியே அது போயிட்டு இருக்கும். அதாவது fib of 6 என்னன்னு பாத்தீங்கன்னா fib of 5 plus fib of 4. இப்போ fib of 6 கண்டுபிடிக்கணும் அப்படின்னீங்கன்னா that can be broken down into two smaller subunits, fib of 5 plus fib of 4. இந்த மாதிரி ரெண்டா பிரிக்க முடியும். Again it can be divided into further subunits. இந்த மாதிரியே fib of 0 வரையும் நம்மளால போக முடியும். இதைதான் நம்ம ஃபிபனாசி சீரீஸ் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரோக்ராமை எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க என்டர் நம்பர்னு கேக்குது. நான் 6ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 6 நம்பர் ஜெனரேட் பண்ணுது. நான் சொன்ன மாதிரி 0, 1 இது ரெண்டும் ஃபர்ஸ்டே நம்ம இனிஷியலைஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் நம்பர் வில் பி சம் ஆஃப் தீஸ் டூ ப்ரீவியஸ் நம்பர். ஸோ third number is 0 plus 1, 1. Then fourth number is previous two numbers addition. So 1 plus 1, 2. Next number is previous two numbers addition. So 1 plus 2, 3. இப்போ இதுக்கு நான் இந்த 6ன்றது இன்புட் எத்தனை நம்பர் நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றத நான் இங்க வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு ஃபார் i in range of n வரையும் நான் ஜென்ரேட் பண்ணணும். n is equal to 0வா மட்டும் இருந்ததுன்னா ரிட்டர்ன் 0வா பண்ணிடணும். எல்ஸ் n is equal to 1ஆவோ 2ஆவோ இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1 பண்ணிடணும். அதுக்கப்புறம் உள்ள நம்பர்லாம் நம்ம இந்த மாதிரி சப்யூனிட்ஸா நம்ம டிவைட் பண்ணி அதோட ஃபிபனாசி சீரீஸ் கண்டுபிடிக்கிறோம். அதாவது எனி வேல்யூ n-க்கு fib of அதோட previous two numbers ஓட addition.
அதனால fib of n minus 1 plus fib of n minus 2 கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இதே ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆக போகுது n minus 1ஓட, அதாவது 6க்கு நம்ம ஃபிப்னாசி சீரீஸ் ஜென்ரேட் பண்ணும்போது இங்கே வந்து fib of 5 plus fib of 4 அப்படின்னு again it's going to call the same function with different parameter. வேற parametersோட நம்ம போய் திருப்பி கால் ஆக போகுது. இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம ரிகர்ஷன் அப்படின்னு சொல்றோம். அதாவது இதுல நம்ம கொடுக்க வேண்டியது இந்த டெர்மினேஷன் கண்டிஷன், அதாவது n is equal to 0னா ரிட்டர்ன் 0, n 1ஆவோ 2ஆவோ இருந்ததுன்னா ரிட்டர்ன் 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம்ல. இங்க வந்து n is equal to 0னா ரிட்டர்ன் 0ன்னு கொடுத்துருக்கிறது வந்து ஒரு டெர்மினேஷன் கண்டிஷன். நெக்ஸ்ட் வேற நம்பர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இங்க நம்பர் 8 கொடுத்துருக்கேன். இட்ஸ் ஜெனரேட்டிங் 8 numbers in a Fibonacci series pattern. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பைத்தான் ஃபங்க்ஷன்ல மியூட்டபிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணும்போது எப்படி அந்த டேட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகுது, இம்மியூட்டபிள் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணும்போது அந்த டேட்டா வேல்யூ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பைத்தான் இம்மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ் அப்படின்னா நீங்க எதெல்லாம் எடுத்துப்பீங்க அப்படின்னா இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், டப்பிள், இதெல்லாம் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். இட்ஸ் டேட்டா வேல்யூ கேனாட் பி சேஞ்ச்டு, மாடிஃபைடு. அதாவது இப்போ நம்ம x is equal to 10ன்னு கொடுத்துட்டு அடுத்து x is equal to 20ன்னு கொடுக்கும்போது நீங்க அதோட வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. இட்ஸ் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அதாவது 10க்கு ஒரு தனி ரெஃபரன்ஸும் 20க்கு ஒரு தனி ரெஃபரன்ஸும் இருக்கும். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம வேரியபிள்ஸ்க்கு எப்படி மெமரி அலோகேஷன் நடக்குதுன்றத ப்ரீவியஸ் செஷன்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூவை நியூ வேல்யூ அசைன் பண்றோம் ஃபார் இம்மியூட்டபிள் டேட்டா. அதுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள நான் வந்து ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப்க்கு ஒரு நியூ ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்றேன். அதோட வேல்யூவை நான் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் ஐ எம் ட்ரைங் டு ஆக்சஸ். லெட் அஸ் see what is going to be the result. இதே மாதிரியே நான் வந்து மியூட்டபிள் டேட்டானும் போது நான் லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதை நான் ஆக்சஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத இங்க பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். என்னோட எக்ஸ் வேல்யூ 10, அதாவது அவுட் சைட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. அவுட் சைட் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் என்னோட எக்ஸ் வேல்யூ 10. அதோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இங்கே 10ன்னு தான் டிஸ்பிளே ஆகும், உங்க எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் இம்மியூட்டபிள் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன் வித் எக்ஸ் வேல்யூ, அதாவது இந்த 10ன்ற வேல்யூவோட நான் கால் பண்றேன். அப்போ இங்கேயும் நான் இந்த எக்ஸ்ல நான் ரிசீவ் பண்ண போறது 10. நெக்ஸ்ட் இங்க வந்ததுக்கு அப்புறம் விதின் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்றோம். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அட்ரஸை டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு எக்ஸை டிஸ்பிளே பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு சேஞ்ச் எக்ஸ் வேல்யூ. இங்கே தான் நான் வந்து இந்த இம்மியூட்டபிள் டேட்டாவோட வேல்யூவை சேஞ்ச் பண்றேன். சேஞ்ச் பண்ணும்போது வாட் இஸ் கோயிங் டு பி த ரிசல்ட், அதுல தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இப்போ பிரிண்ட் ஆஃப்டர் எக்ஸ் வேல்யூ அப்டேட். இதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்க போகுது, அதோட அட்ரஸ் என்னவா இருக்குது அப்படின்றத பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஆஃப்டர் த கால், இந்த கால் முடிஞ்சு நீங்க வந்தோடனே இங்கே எக்ஸ் வேல்யூ என்னவா இருக்கும், அதோட அட்ரஸ் என்னவா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு நல்லா விசிபிளா இருக்கணும்ன்றதுக்காக அந்த ரிசல்ட் எடுத்து நான் நோட் பேட்ல காப்பி பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது இங்க ஃபர்ஸ்ட், அதாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில நம்ம கால் பண்றதுக்கு முன்னாடி இதோட அட்ரஸ் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. இதோட வேல்யூ என்ன 10. இந்த எக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு இது போய் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண போகுது. இதுதான் நம்ம ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்ல என்னோட எக்ஸ் வேல்யூவை பிரிண்ட் பண்ணிடுச்சு, அட்ரஸை பிரிண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் இட்ஸ் கோயிங் டு கால் த ஃபங்க்ஷன் வித் த எக்ஸ் வேல்யூ. இந்த எக்ஸ் வேல்யூவோட போய் கால் பண்ணுது. எக்ஸ் வேல்யூவோட கால் பண்ணும்போது அட்ரஸ் என்னன்னு பாருங்க. அது இந்த எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு முன்னாடி அவுட் சைட் ஃபங்க்ஷன் என்ன அட்ரஸ் பிரிண்ட் பண்ணியிருந்தோமோ அதே எக்ஸ் அட்ரஸை தான் பிரிண்ட் பண்ணி காமிக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள எக்ஸ் வேல்யூ 10ஆ தான் இருக்கு. இப்போ நான் ட்ரைங் டு சேஞ்ச் த எக்ஸ் வேல்யூ.
எக்ஸ் வேல்யூவை நான் 100 அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட அட்ரஸை செக் பண்ணி பாருங்க. இந்த அட்ரஸும் அந்த அட்ரஸும் சேம் கிடையாது. Once the value is updated, once the value is changed, it's not going to pointed out by the same address. ஓகே, இந்த எக்ஸ் வந்து வேற ஒரு அட்ரஸ்ல தான் பிளேஸ் ஆயிருக்கு. இந்த காலை விட்டு வெளியே வந்தோன்னே அகைன் யூ ஆர் செக்கிங் எக்ஸ் வேல்யூ அண்ட் இட்ஸ் அட்ரஸ். இப்போ வந்து காலை விட்டு வெளியே வந்துருச்சு. ஆஃப்டர் தட் வாட் இஸ் த எக்ஸ் வேல்யூ? இதுதான் உங்களோட எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் வேல்யூ அண்ட் ப்ரீவியஸ் அட்ரஸ். ஓகே, இப்போ இதை தான் நம்ம வந்து இந்த டயக்ராம்ல காமிச்சிருந்தோம். அதாவது இது என்னோட அவுட் சைட் ஃபங்க்ஷன் எக்ஸ் வேல்யூ. இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. இது வந்து ஒரு அட்ரஸ் ஸ்பேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் வேல்யூவை நான் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பும்போது இதுவும் அதே எக்ஸ் வேல்யூவை பாயிண்ட் அவுட் பண்ணுது. டில் த வேல்யூ இஸ் சேம். இந்த வேல்யூ அதே 10 இருக்கிற வரையும் இதே அட்ரஸை தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது. Within the function, if I am modifying the value, it's going to point out a different address space. Okay, இது வந்து வேற ஒரு அட்ரஸை பாயிண்ட் அவுட் பண்ண போகுது. நெக்ஸ்ட் மியூட்டபிள் டேட்டா டைப் எடுத்துப்போம். இப்போ நான் அவுட் சைட் ஃபங்க்ஷன் ஒரு லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட வேல்யூ 10, 20, 13 இருக்கு அந்த லிஸ்ட்டுக்குள்ள. அதோட அட்ரஸை டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் இந்த மியூட்டபிள் சேஞ்ச்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இப்போ வித்தின் த ஃபங்க்ஷன் லிஸ்டோட அட்ரஸை டிஸ்பிளே பண்றோம், லிஸ்டோட வேல்யூவை டிஸ்பிளே பண்றோம். அதுக்கப்புறம் லிஸ்ட்ல ஒரு வேல்யூவை ஆட் பண்றோம், அப்பெண்ட் பண்றோம். 100 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை அப்பெண்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அதோட வேல்யூ அட்ரஸை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணிட்டு நம்ம காலை விட்டு வெளியே வந்து ஆஃப்டர் த காலும் அட்ரஸும் வேல்யூவையும் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்றத நான் நோட் பேட்ல காப்பி பண்றேன். அட்ரஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது உங்களோட லிஸ்டோட அட்ரஸ். இது என்ன டிஸ்பிளே ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. லிஸ்டோட வேல்யூ இது. ஃபங்க்ஷனுக்குள்ள கால் பண்ணும்போது again I am getting the same address and the list value. print after x update. இப்போ எக்ஸை வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்கோம் 100ன்றத. ஒரு நம்பரை லிஸ்ட்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் யுவர் அட்ரஸ் ஆஃப் த லிஸ்ட்? இந்த லிஸ்டோட அட்ரஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் இல்லை. இது காலை விட்டு வெளியே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அட்ரஸை டிஸ்பிளே பண்றீங்க. இதுலயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. அண்ட் வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் இஸ் சேஞ்ச்டு. வேல்யூ ஆஃப் த லிஸ்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஆனா அதோட அட்ரஸ் வந்து அதே அட்ரஸ் தான் இருக்கு. இதுதான் மியூட்டபிள் டேட்டா டைப்ல நடக்கிறது. இதுதான் நம்ம இந்த டயக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்ட் வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ஒரு அட்ரஸ் ஸ்பேஸை பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இதுல நம்ம வேல்யூ 10, 20, 30 வச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி அந்த லிஸ்ட் வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்றோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம லிஸ்ட்ல ஒரு நம்பரை ஆட் பண்றோம். அப்பயும் அது அதே அட்ரஸ் ஸ்பேஸ் தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. ஃபங்க்ஷனை விட்டு அந்த லிஸ்ட் வெளியே வந்து அதுக்கப்புறம் அந்த லிஸ்ட் வேல்யூவையும் அட்ரஸையும் பிரிண்ட் பண்றோம். அப்பயும் அது அதே அட்ரஸ் ஸ்பேஸ்ல தான் பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கு. இதுதான் வந்து மியூட்டபிள் டேட்டா டைப்ல நடக்கும். பைத்தான் வேரியபிள்ஸோட ஸ்கோப் பத்தி பார்ப்போம். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு ஒரு வேரியபிளை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை நான் இங்க கால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் வேல்யூவை நான் இங்க பிரிண்ட் பண்ணி பார்த்திருக்கேன். ஆக்சுவலா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நான் இங்க எக்ஸ் வேல்யூ அனுப்பல. ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் நான் எக்ஸ் வேல்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் கால் பண்ணிட்டு வெளியில வந்து பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ இது எரர் எனக்கு சொல்லும். என்ன எரர்ன்னு சொல்லும்? the name x is not defined அப்படின்னு சொல்லுது. அதாவது இங்க இந்த பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த இடத்துல இந்த எக்ஸ்ன்றது அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சிஸ்டமால. ஏன் அப்படின்னீங்கன்னா இந்த எக்ஸ் டிஃபைன் விதின் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த வேரியபிளோட ஸ்கோப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதோட ஸ்கோப். ஃபங்க்ஷனை விட்டு வெளியே வரும்போது அதோட ஸ்கோப் கிடையாது. இப்ப சப்போஸ் இந்த ஒரு வேல்யூ எனக்கு அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்க வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டா குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்கணும், எக்ஸ் அப்படின்னு கொடுக்கணும்.
இப்ப பாருங்க, நான் இங்க எக்ஸ்பிளிசிட்டா இந்த எக்ஸ் வேல்யூவ குளோபல் அப்படின்னு கொடுத்துருக்கேன். குளோபல்னு ஒரு வேரியபிள நம்ம சொல்லும்போது, அது வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் நம்மளால அக்சஸ் பண்ண முடியும். இப்ப எக்ஸ் வேல்யூ 100ன்றது எனக்கு இங்கேயும் பிரிண்ட் ஆகுது, இங்கேயும் பிரிண்ட் ஆகுது. நீங்க எய்தர் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள குளோபல் எக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம், அல்லது இந்த ஃபங்க்ஷனை விட்டுட்டு வெளியில x is equal to 50 அப்போ இந்த x வேல்யூ அவுட் சைட் த ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால ஆப்வியஸா இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபங்க்ஷனை விட்டு வெளியேயும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ள உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு, அது உங்களோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ எக்ஸ் வேல்யூவை ஃபங்க்ஷனுக்கு வெளியில கொடுத்துருக்கோம். இப்போ அந்த எக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ ஒரு வேல்யூவை நீங்க வெளியில கொடுத்துருந்தீங்க அப்படின்னீங்கன்னா அதை வந்து அவுட் சைட் த ஃபங்க்ஷனும் ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது இதே மாதிரி நீங்க நிறைய ஃபங்க்ஷன் இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் நீங்க அந்த வேல்யூவை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஆனா ஒரு வேல்யூவை ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை நீங்க வெளியில ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா நீங்க குளோபல் அப்படின்னு கொடுத்து ஆக்சஸ் பண்ணணும். இதுதான் வந்து பைத்தான்ல ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ற வேரியபிள்ஸோட ஸ்கோப். இப்போ இந்த செஷன்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் பத்தி பார்த்தோம். ரெண்டாவது வந்து மியூட்டபிள் டேட்டா, இம்மியூட்டபிள் டேட்டாவை நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணும்போது அதோட சேஞ்சஸ் எப்படி அவுட் சைட் த ஃபங்க்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பைத்தான் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ற வேரியபிள்ஸோட ஸ்கோப் என்ன அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.